12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல மாணவன் ஒருத்தர் அம்மா இறந்து போயிட்டோடனே அங்கே வேண்டிட்டு அடுத்த நிமிஷமே வந்து பரீட்சைக்கு எழுத போனாரு. அந்த போட்டோஸ் எல்லாம் பயங்கரமா சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆச்சு. இன்னைக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வோட ரிசல்ட்ஸ் அதுல வந்து அவர் 375 மார்க் எடுத்திருக்கிறாரு 600க்கு. அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒருவேளை எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா நான் இன்னும் கூட மார்க் எடுத்திருப்பேன். எங்க அம்மா இல்லாத வழி பரவாயில்ல, நான் வந்து எங்க அம்மாக்காக நான் படிச்சு பெரிய ஆள் ஆகுவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பல இடங்களில தன்னோட தாய் தந்தை இறந்து போனாலும் பல மாணவர்கள் எக்ஸாம் எழுத போனாங்க. பல பேர் வந்து தேர்ச்சியும் அடைய செய்தாங்க. இந்த தடவை அதே போல ஆண்களை விட பெண்களே வந்து அதிக மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அதுல ஒரு 12ஆம் வகுப்பு பொண்ணு பாத்தீங்கன்னா 599 மார்க் எடுத்திருக்காங்க 600க்கு. ஸோ வந்து ஆக்சுவலி 600 to 600 எடுத்திருக்காங்க. பட் இதுவும் வந்து தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் மார்க்கா கருதப்படுது. ஏன்னா இதற்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து எல்லாருக்கும் அவார்டு கொடுத்திருந்தாங்க. நிறைய மார்க் எடுத்தவங்களுக்கு தனியா கூப்பிட்டு வச்சு பாராட்டாங்க. ஸோ வந்து எல்லா மாணவர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இதுக்காகவே பொது தேர்வெல்லாம் வந்து நிறைய பேர் மார்க் எடுத்தாங்கன்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தாவேகா விஜய் இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க, தமிழ்நாட்டு சார்பில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.